ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு காம்போ மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ் சினிமா உலக சினிமாவை தாண்டி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பார்த்தேன். எல்லாருமே யாவரும் நலம், 24, அப்புறம் அந்த கேங் லீடர், இந்த 3 படமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண விக்ரம் கே குமார் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. எடுத்த படமெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜானராக இருக்கும். யாவரும் நலம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபீல்டில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரர் படமாக இருக்கும். இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஹாரர் ஃபிலிம்னா யாவரும் நலம் படம் தான் வரும். இன்டர்நெட்னாலே டிக்கிலோன்னு எத்தனையோ டைம் ட்ராவல் படங்கள் வந்தாலும் 24 படத்துக்கு நிற்கிறார் தமிழில் வந்த எந்த டைம் ட்ராவல் படமும் நிற்காது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பார் விக்ரம் கே குமார். ஸோ இவர் ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் போயிருக்கும்போது அங்கிருந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பற்றி சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 24 படம் முடிச்ச டயத்துலேயே நான் ஏகே கிட்ட ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்திருக்க ஏஐ பற்றி நான் அப்போவே ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருந்தேன். முழுக்க ஸ்பேஸ் அட்வென்ச்சர் பற்றின ஒரு கதையா நான் ஏகே கிட்ட நரேட் பண்ணியிருந்தேன். பட் அந்த டயத்தில் டேட்ஸ் காரணமாக படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அதுக்காக இப்போ வரைக்குமே அஜித் சார் என்னை எங்கே பார்த்தாலும் சாரி சொல்லுவார். நானுமே நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ இந்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டு வருவேன். பட் என்ன இந்த படம் ஒரு பெரிய லெவல் பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் கே குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு காம்போ இவர் சொன்ன ஸ்டோரியில் நம்ம ஏகே மட்டும் நடிச்சிருந்தா இப்போ வந்த கல்கி படத்தை விட அது டபுள் மடங்கு வசூல் பண்ணியிருக்கும். வசூலை விட படம் ஹிட் ஆகிறத விட ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஏகேவை ஸ்க்ரீனில் பார்த்துருக்கலாம். ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அந்த படம் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த காம்போ மிஸ் பண்ணதுக்காக வருத்தப்படுறீங்களா இல்லை சந்தோஷப்படுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அகைன் ஒரு சோக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.